ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உழவன் உலகம் இளவரசன் பேசுகிறேன். இன்றைக்கி ஏ டைப் மற்றும் பி டைப் அவகோடா பற்றி தெரிஞ்சுக்கலாம். தாவரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண் பூ இருக்கும், இல்லைனா பெண் பூ இருக்கும். ஒரு சில தாவரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆண் பூவும் இருக்கும், பெண் பூவும் இருக்கும். ஆனால் இந்த அவகோடா மட்டும் டிஃப்ரெண்ட்டுங்க. இந்த அவகோடாவில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பெண் பூ பூத்து நற்பகலில் வந்து ஆண் பூவாக மாறும். இது வந்து ஏ டைப் அவகோடான்னு சொல்லுவோம். நற்பகலில் வந்து பார்த்திங்கன்னா பெண் பூவாக பூத்து காலையில் ஆண் பூவாக மாறுறது வந்து பார்த்திங்கன்னா பி டைப் அவகோடா. வாங்க ஏ டைப் பி டைப் அவகோடா பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பொதுவாக ஏ டைப் பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுய மகரந்த சேர்க்கை நடைபெறும் ஒரு மரங்க. இந்த மரங்கள் ஒரு மரம் இருந்தாலே போதும் அதிகளவு மகசூல் வரும். அது மட்டும் இல்லாமல் இதோட தோல் வந்து பார்த்திங்கன்னா தடிமனான தன்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட எடை தான் இந்த அவகோடா இருக்கும். பச்சையாக உற்பத்தியாகி கருமுதா கருப்பு நிறமாக மாறும். இந்த பழங்கள் பார்த்திங்கன்னா உலக அளவில் ஹேஸ், ரெய்டு, பிங்டன், குவான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏ டைப் அவகோடா. பி டைப் பற்றி பார்ப்போம். பி டைப் அவகோடா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நேர்மாறானதுங்க. பார்த்திங்கன்னா அதிக அளவு பெரிய பழங்களாக தான் இருக்கும். அதாவது ஒரு பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோலேருந்து 1 கிலோ வரைக்கும் வரும். இது வந்து பூர்டோ, ஜுடோனா, இந்தியாவில் விளையிற TKT1, TKT2 இந்த மாதிரி பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா பி டைப் அவகோடாங்க. இதோட தோல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையாக இருக்கும். உலக அளவில் பி டைப் அவகோடாவில் ஃபேமஸான அவகோடான்னு பார்த்திங்கன்னா மார்கஸ் பம்ப்கின், ரெட் ரசூல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் ரொம்ப ஃபேமஸான ரகங்க. பொதுவாக வந்து இந்த ஏ டைப் அவகோடா வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு நன்மை செய்யும் கொழுப்பு இருக்கும். இதோட சுவை வந்து பார்த்திங்கன்னா தனித்தன்மையாக இருக்கும். அதிக குளிரை தாங்கி வளரக்கூடியது. இந்த மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உயரம் கம்மியாகவும் இல்லை நடுத்தரமாக இருக்கும். இந்த பழங்களை வந்து மரத்துலேருந்து பறிச்சதுலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நாள் வரைக்கும் அது வந்து தாங்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா வணிகத்தில் வந்து அதிக மதிப்பு நிற்கிறது. உதாரணத்துக்கு 1 கிலோ பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 300லேருந்து 1000 வரைக்கும் இதோட வணிக மதிப்பு இருக்கும். அளவுக்கு அதிகமான குளிர்காலத்தில் மகரந்த சேர்க்கை நடக்கும். பி டைப் அவகோடா வந்து பார்த்திங்கன்னா குளிர்ந்த காலநிலை அல்லது வெப்பநிலை அல்லது வானிலை மாற்றங்களை தாங்கி வளரக்கூடியது. மரங்கள் சிறந்த மகரந்த சேர்க்கைக்கு இந்த பி டைப் உதவுது. அது இல்லாமல் இந்த பி டைப் மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நட்டதுலேருந்து 1 வருஷத்தில் நம்ம காய் தரக்கூடியது. ஆனால் வந்து இது ஏ டைப்பை விட கொஞ்சம் சுவை கம்மியாக இருக்கும். கொழுப்பு சத்தும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து இந்த பழங்களை பறிச்சதுலேருந்து ஒரு சில பழங்கள் வந்து ஒரு 15 நாள் வரைக்கும் தாங்கும். ஒரு சில பழங்கள் 2, 3 நாள் பழுத்து ஒரு விதமாக அழுகி போயிடும். வணிக மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரூ. 100லேருந்து ரூ. 300 வரைக்கும் இந்த வணிக மதிப்பு இருக்கும். இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.